முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனி, அதாவது முதல் உலகப் போருக்கு அப்புறமா ஜெர்மனி எந்த மாதிரியான நிலையில் இருந்தது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். எந்த மாதிரி நிலை அப்படின்னா எந்த அளவுக்கு உச்சத்துக்கு போச்சு, எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்தது அப்படிங்கிறத பற்றி படிக்க போகிறோம். 1918 முதல் 1933 முடிய ஜெர்மனி ஒரு குடியரசாக இருந்தது. ஜெர்மனி ஒரு குடியரசாக இருந்தது அப்படின்னா என்ன? குடியரசு கட்சி பார்த்தீங்கன்னா ஜெர்மனியை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு அர்த்தம். அப்போது இதை நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் ஜெர்மனி ஒரு குடியரசாக இருந்தது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1918 முதல் 1933 வரைக்கும் ஜெர்மனி ஒரு குடியரசாக இருந்தது. இதனைத் தொடர்ந்து ஜெர்மனியில் பாசிசம் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் பலவாகும். அதாவது குடியரசு கட்சி 1918 இருந்து 1933 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. 1933க்கு அப்புறமா ஜெர்மனியில் பார்த்தீங்கன்னா பாசிசம் வெற்றி பெற்றது. பாசிசம் அப்படின்னா என்னென்னா சர்வாதிகாரம் அப்படின்னு அர்த்தம். சரி, சர்வாதிகாரம் வெற்றி பெற்றதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள். அந்த காரணங்களை பற்றி இப்போ நம்ம படிக்க போகிறதில்ல. முதல் உலகப் போருக்கு அப்புறமா ஜெர்மனி எப்படி இருந்தது அப்படிங்கிறத பற்றி தான் படிக்க போகிறோம். 1871 முதல் 1914 வரையிலான காலப்பகுதியில் ஜெர்மனி அரசியல், பொருளாதார, பண்பாட்டு சாதனைகளில் தலை சுற்ற வைக்கும் அளவிலான உச்சத்தை எட்டியது. அதாவது என்னென்னா இந்த 1871 இருந்து 1914 வரைக்கும் தலை சுத்த வைக்கிற அளவுக்கான உச்சத்தை எட்டியது. எதில்? அரசியல், பொருளாதாரம், பண்பாட்டு சாதனைகளில். இப்போ ஜெர்மனி பார்த்தீங்கன்னா ஒரு 10% இருக்குது. திடீர்னு இந்த வருஷம் 1871 இருந்து 1914 காலகட்டங்களில் ஒரு 95% வளர்ச்சி அடைஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. பார்க்குற நாடுகள் எப்படி பார்க்கும்? அடேங்க அப்பா, ஏதோ ஒரு மாதிரி கீழே தான் இருந்தால், நமக்கு ஈக்குவலாக தான் இருந்தால், திடீர்னு டப்புன்னு மேலே போயிட்டானே அப்படின்னு நினைப்பாங்க இல்லைங்களா? அதை தான் தலை சுற்ற வைக்கும் அளவிலான உச்சத்தை எட்டியது அப்படிங்கிறது. இதை நோட் பண்ணிக்கோங்க. ஜெர்மனி எந்த காலகட்டத்தில் தலை சுற்ற வைக்கும் அளவிலான உச்சத்தை எட்டியது அப்படின்னு கேள்வி கேட்டாங்கன்னா 1871 இருந்து 1914 வரையிலான காலப்பகுதியில். ஜெர்மனியில் பல்கலைக்கழகங்களும் அதன் அறிவியலும், தத்துவமும், இசையும் உலகம் முழுவதிலும் நன்கறியப்பட்டிருந்தன. அப்படி தலை சுற்ற வைக்கும் அளவிலான உச்சத்தை எட்டியதுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா? ஜெர்மனி எந்தெந்த விஷயங்கள்னு சொல்கிறாங்க பாருங்கள். பல்கலைக்கழகங்கள், யூனிவர்சிட்டி. அப்போது படிப்புக்கு பார்த்தீங்கன்னா ஜெர்மனியில் அப்போயிலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிப்புக்குன்னா ஜெர்மனி அப்படிங்கிற ஒரு பேர் பார்த்தீங்கன்னா இருக்குது. பல்கலைக்கழகம்னா யூனிவர்சிட்டி. அப்புறம் பல்கலைக்கழகமும் அதன் அறிவியலும், பல்கலைக்கழகங்களுடைய அறிவியல் வளர்ச்சி, தத்துவம், இசை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உலகம் நன்கறியப்பட்டிருந்தன. இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அறிவியலில் ஜெர்மனி வளர்ச்சி அடைஞ்சிருந்திருக்கு. தொழிற்சாலை உற்பத்தி சார்ந்த பல துறைகளில் ஜெர்மனியானது இங்கிலாந்து, அமெரிக்கா ஆகிய நாடுகளை காட்டிலும் சிறந்து விளங்கி காணப்பட்டது. இங்கிலாந்து, அமெரிக்கா அப்படின்னு இப்போ சொன்ன உடனே நமக்கு எல்லாத்துக்கும் வெளிநாடு போகணும் அப்படின்னு சொன்னாவே இங்கிலாந்து, அமெரிக்காவுக்கு போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? ஸோ அப்போது அந்த நாடுகளை காட்டிலும் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எதில்? பல்கலைக்கழகமும் அதன் அறிவியலும், தத்துவமும், இசையில் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளை காட்டிலும் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா சிறந்து விளங்குச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்? அவங்க பார்த்தீங்கன்னா புதிய கண்டுபிடிப்புகளுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம் ஜெர்மனிக்காரங்க. இப்போ இந்த இங்கிலாந்துக்காரங்களும் அமெரிக்காக்காரங்களும் என்ன பண்ணாங்க? எல்லா நாடுகளும் எனக்கு கீழே தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இந்த ஆங்கிலேயர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அடக்கி ஆட்சி செஞ்சாங்கல்ல. இப்போ ஒருத்தனை அடக்கி ஆட்சி செய்கிறான் அப்படின்னா, அடிமைப்படுத்தினான் அப்படின்னா அவனுடைய திறமை என்ன அப்படிங்கிறது மேலே இருக்கவனுக்கு தெரியாது. நான் சொல்கிற வேலையை நீ செய்யணும், அதுதான் அடிமைத்தனம் அப்படிங்கிறது. இப்போ அங்கே அதில் பார்த்தீங்கன்னா 10 பேர் இருந்தானா 10 பேரில் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் திறமைசாலி இருப்பான். அவனை எப்படி கண்டுபிடிக்கிறது? அடிமைப்படுத்தினா அந்த திறமைசாலியை பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஜெர்மனி என்ன பண்ணியிருக்காங்க? அந்த திறமைசாலியை கண்டு எடுத்து அவன் நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா வரவேற்று அவன் நாட்டில் அவனை சிறப்பித்து வச்சுருக்கான். அதனால தான் ஜெர்மனி பார்த்தீங்கன்னா அறிவியலில் வளர்ச்சி அடைஞ்சது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒருத்தர் சொல்கிற பாருங்க. ஜிடி நாயுடு அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார் இல்லைங்களா நம்ம நாட்டில். அவருக்கு நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அப்போ மரியாதையே கிடையாது, புதிய கண்டுபிடிப்புகளுக்கு மரியாதையே கிடையாது. ஜெர்மனிக்காரன் பார்த்தீங்கன்னா அவரை எடுத்துக்கிட்டான். ஜிடி நாயுடு என்ன பண்ணார்? ஜெர்மனிக்கு போயிட்டார். இங்கே நமக்கு இருந்து ஒரு ஸ்கோப்பும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் தான் அங்கே அதுக்கான ஸ்கோப்பு, யூனிவர்சிட்டி எல்லாம் அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிடி நாயுடு பார்த்தீங்கன்னா அங்கே போயிட்டார். நீங்கள் வேணால் ஜிடி நாயுடு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். அவர் நம்ம ஊருக்காரர் தான், ஆனால் ஜெர்மனிக்கு தான் அவர் போயிட்டார்.
ஏன்னா புதிய கண்டுபிடிப்புக்கு அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா மரியாதை இருக்குது அப்படின்னு. ஜிடி நாயுடு சரிங்களா. ஸோ ஏன் வந்து ஜெர்மனி இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கிற அறிவாளிகளை இங்கே வாங்கய்யா, நீங்கள் கண்டுபிடிப்புக்கு உங்கள் நாட்டில் மரியாதை கொடுக்கலையா, நான் மரியாதை கொடுக்குறேன், இங்கே வா, உனக்கான ரிசோர்ஸ் எல்லாம் இங்கே இருக்குது, ஓ மரியாதை இங்கே இருக்குது, நீ அங்கே இருக்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் அவன் பக்கம் எழுதுக்கிட்டாங்க ஜெர்மனிக்காரங்க. புதிய கண்டுபிடிப்பாளர்கள்லாம் அவங்ககிட்ட இருந்தாங்க. அதனால தான் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல்லையும் தத்துவத்திலையும் இசையிலையும் எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்மனி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால தான் 10% இருக்கிறவன் டக்குன்னு 95% வந்து டக்குன்னு ஏறின உடனே வந்து பார்த்தீங்கன்னா தலை சுற்ற வைக்கும் உச்சத்தை எட்டியது அப்படின்னு சொல்லி எல்லாரும் வியந்து பார்த்துருக்காங்க. இங்கிலாந்து அமெரிக்காவை காட்டிலும் ஏன் வந்து ஜெர்மனி பெரிய நாடாக இருக்குது? புதிய கண்டுபிடிப்புகளுக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்போவே வரவேற்பு கொடுத்துருக்காங்க. அதனால தான் ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கான உச்சத்தை வந்து எட்டியிருக்கு. அதுக்கப்புறம் ஜெர்மனியின் தோல்வியும் முதல் உலகப் போரின் இறுதியில் பட்ட அவமானமும் நாட்டுப்பற்று கொன்ற ஜெர்மனியின் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. ஜெர்மனி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உச்சத்தை எட்டிடுச்சு. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சயின்டிஸ்ட்டு எல்லாத்தையும் வரவேற்காங்க, புதிய கண்டுபிடிப்புகளையும் வரவேற்கிறாங்க. அதெல்லாம் ஓகே தான். என்ன தான் இருந்தாலும், என்ன தான் அவங்ககிட்ட பாசிட்டிவ் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட இருக்கும் இல்லைங்களா, இதுதான் அவங்ககிட்ட இருக்க நெகட்டிவ். ஜெர்மனியின் தோல்வியும் முதல் உலகப் போரில் பட்ட அவமானமும். என்ன ரொம்ப பெரிய உச்சத்தை எட்டி திடீர்னு டடார்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அவமானத்தை சந்தித்து கீழே வந்தால் எப்படி இருக்கும்? மக்களுக்கு ரொம்பவும் அதிருப்தியாக இருக்கும் இல்லைங்களா. ஒரு லெவல்லையே இருந்து இதில் கீழே போனால் சரி ரைட் ஓகே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கலாம். என்ன ஆயிடுச்சு? ஜெர்மனியுடைய தோல்வி முதல் உலகப் போரில் இறுதியில் பட்ட அவமானமும் நாட்டுப்பற்று கொண்ட ஜெர்மனியின் மக்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பெருமந்தம்னா என்ன? பணவீக்கம். பணவீக்கம்னா என்ன? கவர்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிதி பத்தாமல் அத்தியாவசிய பொருட்களை விலையை ஏற்றி விட்டுறது, அது மக்கள் தலையில தான் கொண்டு வந்து விடியும் சரிங்களா. அதான் பெருமந்தம் மேலும் அவர்களுடைய அதாவது ஜெர்மனி மக்களுடைய ஏமாற்றத்தை அதிகமாக்கி அவர்களை குடியரசுக் கட்சியின் அரசுக்கு எதிராக திருப்பியது. இது என்னன்னு முதல் பாயிண்டே சொன்னேன். 1918 முதல் 1933 முடிகிற வரைக்கும் ஜெர்மனி ஒரு குடியரசு நாடாக இருந்தது. அதை தொடர்ந்து ஜெர்மனியில் பாசிசம் வெற்றி பெற்றதற்கான காரணங்கள் பல காரணங்கள் சரிங்களா. இங்கே ஒரு காரணம் சொல்கிறாங்க பாருங்கள். தோல்வி ஒன்று, அதில் பட்ட அவமானம், அப்புறம் பெருமந்தம் சரிங்களா, பணவீக்கம். இதெல்லாத்தையும் மக்களுக்கு வந்து ஏமாற்றத்துக்கு உள்ளாக்கி குடியரசுக் கட்சியை வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வெறுத்துட்டாங்க சரிங்களா. வெறுக்க அரசுக்கு எதிராக போயிட்டாங்க, வெறுத்துட்டாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா பாசிசம் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றிருக்கு. பாசிசம் அப்படிங்கிறது சர்வாதிகாரம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் உலகப் போருக்கு பின் ஜெர்மனி.